வெல்கம் டு இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து இந்தியன் பாலிட்டி கிளாஸ், இந்தியாவில் அரசியலமைப்பில் அடுத்ததாக வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இந்தியாவில் அரசியலமைப்பு உருவான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதோட வரலாற்று பின்னணி பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எதுக்கு உண்டானது, எதுக்கு தேவைப்படுது, என்னெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனோட வரலாற்று பின்னணி, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி வந்துச்சு நம்ம நாட்டுக்கு, வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்போ இருக்கு இல்லையா, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்ப்போம். ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்ப்போம். எக்ஸாக்டாக எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா 1773 பார்க்குறோம். 1773 எது வரைக்கும் பார்ப்போம்? இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம். 1773 எது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆண்டு வரைக்கும் பார்க்கலாம். 1950 வரைக்கும் பார்க்கலாமா? இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஜான்வரி 26 வரைக்கும் பார்க்கலாமா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வருது, ரிப்பப்ளிக் டே. இப்போ இந்த இருந்து இந்த கான்ஸ்டியூஷன் இதோட ஜேர்னி பார்ப்போம். எப்படியெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் எப்படியெல்லாம் வந்து மாறி மாறி நம்மளுக்கு இப்போ இருக்க கான்ஸ்டியூஷன், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு, அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1947 முன்னாடி, இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து பிரிட்டிஷோட ஆட்சியில் இருந்துச்சு. சரிங்களா? பிரிட்டிஷோட ஆட்சியில் இருந்துச்சு. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷோட ஆட்சியில் இருந்துச்சு. அதுவே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 1857. சரிங்களா? 1 மினிட். சரி, ஓகே. 1857 57 ஓகே, 1857. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த 1773 வச்சுப்போம். 1773. இதுக்கு முன்னாடி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும் அப்படின்னா 1757 கூட வச்சுக்கலாம். இந்த ஆண்டுகள்லாம் முக்கியம். இப்போ இதை முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 1947 முன்னாடி நம்ம நாடு வந்து பிரிட்டிஷோட ஆட்சியில் இருந்துச்சு. 1857 ஏன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து கிரேட் ரிவோல்ட் நடக்கும். 1857 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது யாரோட ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா க்ரௌனோட ஆட்சின்னு சொல்லுவாங்க. க்ரௌன் ரூல் அப்படின்னா டைரக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணாங்க. ஸோ இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சட்டம் போடணும். அந்த சட்டம் எங்கே போட்டாங்க? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போட்டாங்க. லண்டனில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போட்டாங்க. இப்போ இந்த காலம் அது. அதுக்கு முன்னாடி இந்த 1773 1857 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட், முதல் ஒழுங்குமுறை சட்டம் வந்ததுலேருந்து 1857 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா பிரிட்டிஷோட ஒரு கம்பெனி, அதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத சட்டம் மூலியமா ஏதோ ஒரு காலகட்டத்திலும் ஒரு சட்டம் மூலியமா போட்டு இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இங்கிருந்து இங்கே கிரவுன் ரூல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல், அதையும் பார்ப்போம். இந்த பீரியட் எதுக்கு அப்படின்னா இப்போதான் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி போரும், பேட்டில் ஆஃப் பானிபட் பேட்டில் ஆஃப் பக்சரும் நடந்துச்சு. ஸோ இது ரெண்டும் முக்கியமான ஒரு போர். ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னால நம்ம இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்னங்கிறத சொல்கிறோம், நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இந்த 2 போர் மூலியமாக தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் இந்தியாவில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 2 போருக்கு அப்புறம் இந்தியா வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இது மூலியமா இவ்வளோதான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சரி இங்கே பண்ணுறேன். அதுக்கப்புறம் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஓகேவா? மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல இந்த 2 இயர்ஸ் உட்காந்து கான்ஸ்டியூஷன் எழுதுனது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அது எப்போ அப்படிங்கிறது, அது எப்படி, அது யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ல அதை பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதுல ஹிஸ்டோரிக்னா ஹிஸ்ட்ரி தான் பார்க்கணும். இப்போ பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சரில் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2 போர், சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க. 1757 1764 2 போர் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய ராஜா கூட சண்டை நடக்கும். பிரிட்டிஷர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. பிரிட்டிஷர்ஸ் ஜெயிச்சோடனே இந்தியாவை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல பெங்கால் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 1773 முதல் முறையாக ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க. சரிங்களா?
ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இப்போ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இது ஏதாவது சில வார்த்தைகள் புரியல அப்படின்னா பின்னாடி புரியும். ஏன்னா உங்களுக்கு பிளாங்கா பாத்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் புரியாது. அதனால புரியாத வார்த்தைகள் எல்லாமே பின்னாடி புரியும். ஆனா ஜஸ்ட் என் கூடயே வந்து ஃபாலோ அப்பா வாங்க. இப்போ இது பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு சட்டம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்தியா வந்து ரூல் பண்ணணும். ரைட்டா? இந்தியா வந்து ரூல் பண்ணணும். யார் ரூல் பண்ணணும்? யூகே பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணணும். எப்படி ரூல் பண்றாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் பாஸ் பண்ணி, இந்த சட்டத்துல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ரொவிஷன்ஸை வச்சு இந்தியாவை ரூல் பண்றாங்க. அப்ப அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில என்னென்ன ஒரு ப்ரொவிஷன் போடுறாங்க. இந்தியர்கள் வந்து முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அசெம்பிளிக்குள்ள சட்டசபைக்குள்ள அலோவ் பண்றாங்க. அதுவும் எப்படி இந்தியர்கள் ஒரு 4 இந்தியனா நாமினேட் பண்ணி அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் இன்னொரு சட்டம் போடுறாங்க. நிறைய இந்தியர்கள் அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல இந்தியர்களுக்கு வந்து ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துல இந்தியர்கள் மட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலயும் ஒரு சட்டம் போடுறாங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த இயர் வச்சு பார்க்கும்போது 1773 அப்படிங்கிறது ஏன் வச்சிருந்தேன்? இது ஏன் சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப வார் நடந்து முத பிரிட்டிஷ் ஆட்சி நடைபெற ஆரம்பிக்குது. இது ஏன் அப்படிங்கிறது இப்பதான் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் போடுறாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஒரு சட்டம் போட்டு இந்தியாவை ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிற அந்த சட்டம் இப்பதான் வருது. இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. பெரும் புரட்சி, கிரேட் ரிவோல்ட். கிரேட் ரிவோல்ட் நடந்தோடனே இவ்வளவு நாள் கம்பெனி ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. 1773 இருந்து 87 கம்பெனி ஆட்சி நடந்துட்டு இருக்கனால நிறைய கிளர்ச்சிகள் நடக்குது. நிறைய மக்கள் வந்து உங்களை அதிருப்தியா இருக்காங்க. இனிமேல் கம்பெனி நீங்க ஆட்சி பண்ண வேணாம். டைரக்டா யாரு பிரிட்டிஷர்ஸ் கிரௌனே அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டே டைரக்டா டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இருந்து டைரக்டா கிரௌனோட ஆட்சி கீழே வந்துடும். இதெல்லாம் ஹிஸ்டரி. ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 முதல் ஒழுங்குமுறை சட்டம் போடுறாங்க. அந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் போடுறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் மூலியமா அடுத்தது இந்தியாவை ஆட்சி பண்றாங்க. கொஞ்சம் காலகட்டம் ஆகுது, மறுபடியும் இன்னொரு ஆக்ட் போடுறாங்க. இதுல சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் ஆகுது. இது மூலியமா ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் பட்டை சட்டங்கள் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு பட்டை சட்டங்கள் வருது. அந்த மாதிரி நிறைய சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் போட்டுக்கிட்டே வராங்க. கடைசியில இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. இவ்வளவுதான். இதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணே எழுதிட்டோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுத பின்னாடி அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட் போட்டு ஆட்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கான்ஸ்டிடியூஷன்லயே குறிப்பிட்டோம். அதனால தான் அது டிஃபரன்ஸ். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். அது நான் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். யூகே அப்படிங்கிறது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி. அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதி வைக்க மாட்டாங்க. அன்ரிட்டனா தான் இருக்கும். நிறைய சட்டங்கள் போட்டு கான்ஸ்டிடியூஷன் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஆனா நம்ம இந்தியா, யுஎஸ்லாம் அப்படி இல்ல. எழுதி வச்சுக்கிட்டோம். கான்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சுக்கிட்டோம். அதுல என்ன எழுதியிருக்கோ அதுபடி தான் நடக்கும். ஏதாச்சும் மாத்தணும் அப்படின்னா மாத்திக்கலாம். சில காலகட்டத்துல அந்த பார்லிமெண்ட்ல அந்த கான்ஸ்டிடியூஷனே மாத்திப்பாங்க. மாத்திட்டா அதுபடி தான் நடக்கும். அது மாத்துறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இப்போ முதல்ல இப்ப நம்ம என்னன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கு. நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். இது வந்து உங்க ஹிஸ்டரியிலயும் மறுபடியும் கவர் ஆகும். பாலிட்டிக்ல தேவையான விஷயங்கள் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பாலிட்டிக்கு தேவையான சில விஷயங்களை இதுல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதல்ல ஒரு ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒரு சட்டம் போடுறாங்க. இதெல்லாம் யாரு? கம்பெனி போடுறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா? கம்பெனிக்கும் கிரவுனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரவுனு கீழ ஒரு கம்பெனி தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுதான் இந்தியாவை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு 1857 வரைக்கும். 1857க்கு அப்புறம் கம்பெனியே இல்ல. கம்பெனிக்கு வந்து நீங்க வெறும் வந்த வேலையை மட்டும் பாருங்க. ட்ரேடு மட்டும் பண்ணுங்க. இந்தியாவை ஆட்சி பண்றத கிரவுன் டைரக்டா பார்லிமெண்ட் கவர்மெண்ட் வந்து பாத்துக்கும். யூகே கவர்மெண்ட் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒழுங்குமுறை சட்டம் 1773ல ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து முதல்ல கவர்மெண்ட் சரிங்களா? இங்கெல்லாம் கவர்மெண்ட் வருதோ அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னா அங்க இருக்கக்கூடிய பார்லிமெண்ட். எங்கெல்லாம் கம்பெனி வருதோ அங்கெல்லாம் கம்பெனி சரிங்களா? இங்க வந்து நம்மளுக்காக நம்ம ட்ரேட் பண்ண வந்த கம்பெனி. இப்போ கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முத வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணக்கூடாது இல்லையா? என்னதான் அவங்க வேற ஒரு கம்பெனி வேற ஒரு நாட்டுல போயிட்டு அங்க ட்ரேட்லாம் பண்றாங்க. அங்க இருக்கவங்களை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அவங்க சும்மா விட்டுற முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. அங்க இருக்கக்கூடிய காசெல்லாம் எல்லாத்தையும் வாங்க முடியாது. எல்லாம் அவங்க அக்கௌண்டபிள் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். இப்போ அதை ரெகுலேட் பண்றதுக்காக முத போட்ட ஒரு ஆக்ட் அப்படின்னா வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட். இது மூலியமா வந்து கம்பெனியை வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ
இப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? பிளாசி போர், பக்சார் போர்ல மொத பெங்கால தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. கவர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பெங்கால்ல வந்து ஒரு ஆள அப்பாயிண்ட் பண்றாங்க கம்பெனி. அவன என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்னு சொல்றாங்க. கவர்னர் ஆஃப் பெங்கால்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சட்டம் போட்டாங்க. இந்த சட்டம் யார் போட்டா அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் போட்டுட்டு, இந்த கவர்னர் ஆஃப் பெங்கால வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஜஸ்ட் பேர மாத்துறாங்க. ஒரு ஜெனரல் வந்து சேர்த்திடுறாங்க. பேர் தான் மாத்திருக்காங்க. ஆனா இது கொஸ்டினாவும் கேட்பாங்க. எந்த சட்டம் மூலியமா கவர்னர் ஆஃப் பெங்கால் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்துறாங்க அப்படின்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773. இது பாருங்க முக்கியமான ஒரு ஃபேக்ட். லார்ட் வாரன் ஹாஸ்டிங் பிரபு தான் வந்து முதல் கவர்னர் ஜெனரல், முதல் ஆளுநர் யாரு அப்படின்னா வந்து வாரன் ஹாஸ்டிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 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 பேர் தான் மாறும். கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங். இன்னும் கொஞ்ச நாள் இந்த கவர்னர் ஜெனரல்ங்கிற பேரை வேற பேர் மாத்திடுவாங்க. அப்ப முதல் ஆள் யாருன்னு கேட்பாங்க. சரியா? வாரன் ஹாஸ்டிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் மூலியமா ஒரு சுப்ரீம் கோர்ட் கல்கத்தால கொண்டு வந்திருக்காங்க. இந்த 4 ப்ரொவிஷன்ஸ் புரிஞ்சுது இல்லையா? சிம்பிள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அஃபேர்ஸ் ரெகுலேட் பண்றதுக்காக இந்த சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டத்துல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்கால வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ பெயர் மாற்றம் பண்ணி இந்த கவர்னர் ஜெனரலா யார் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? வாரன் ஹாஸ்டிங் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1784ல பிட்ஸ் இந்திய சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போடுறாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இது கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடியது. சரிங்களா? கம்பெனி இருக்கு இல்லையா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி எப்படி நடக்குது? போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கலந்து ஆலோசிச்சு தான் அந்த கம்பெனியோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படுது. ஸோ அந்த ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அடுத்ததா பட்டய சட்டங்கள். இங்கிருந்து பட்டய சட்டங்கள் ஆரம்பிக்குது. 1793 பட்டய சட்டம். சாசன சட்டம் இல்ல பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டய சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கம்பெனில இருக்காங்க இல்லையா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இந்தியால ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சம்பளம் எங்க இருந்து குடுக்குறாங்க? கம்பெனி சம்பளம் குடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த சட்டம் மூலியமா சம்பளம் இனிமேல் வந்து இந்தியாவோட கஜானால இருந்து எடுத்து குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன். சேலரி ஆஃப் த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சம்பளம் எங்க இருந்து குடுக்கணும்? இந்தியாவோட கஜானா எக்ஸ்செக்கர்ல இருந்து எடுத்து குடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எங்கெல்லாம் கம்பெனி குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி. எங்கெல்லாம் கவர்ன்மெண்ட் குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட். ஓகே. இப்ப கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து மோனோபோலி ஆஃப் ட்ரேட் ஃபார் அனதர் 20 இயர்ஸ். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து இந்தியால வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மோனோபோலி கிடைச்சிருச்சு. அவங்க மட்டும் தான் அப்படிங்கிறது தான் மோனோபோலி. அடுத்ததா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு 20, 30 கரெக்ட்டா அந்த 20 ஆண்டுகள் அப்புறம் மறுபடியும் ஒரு பட்டய சட்டம் 1893. ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாருங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இவ்வளோ வரைக்கும் இருந்துச்சா? லார்ட் வாரன் ஹாஸ்டிங் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்தாரா? அந்த போஸ்ட்டை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வேணாம், இனிமேல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்திக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1833 கிட்டலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் பிரிட்டிஷோட ஆட்சியில இருக்கும். சரிங்களா? வெறும் இந்தியா மட்டும் இல்ல. இந்த பக்கம் இருக்க பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்க பர்மா, மியான்மர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கண்ட்ரோல்ல இருக்கும். சாரி, பிரிட்டிஷோட கண்ட்ரோல் இருக்கும். கீழே ஸ்ரீலங்கா கூட பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த போஸ்ட் அதனால மாத்துறாங்க. அப்ப பெங்கால்னு வச்சுக்கூடாது இல்லையா? அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பெங்கால் அப்படிங்கிற பேரை இந்தியான்னு மாத்திட்டாங்க. அப்ப இந்தியான்னு மாத்துன உடனே ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னா லார்ட் வில்லியம் பென்டிங். இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ். இப்போ லார்ட் வில்லியம் பென்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். அடுத்ததா இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இவ்வளவு நாள் மோனோபோலி கொடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ மோனோபோலி கிடையாது. இப்போ யார் வேணா ட்ரேட் பண்ணலாம். இப்போ யார் வேணாலும் யூகேவோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும்தான் அந்த உரிமைன்னு இல்லை. யூகேல இன்னும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கும் பர்மிஷன் இருக்கு. ஆனா அந்த மோனோபோலி வந்து டீக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. டீ இருக்கு இல்லையா? தேயிலை. அந்த தேயிலை ட்ரேட் பண்றது மட்டும் இன்னும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். நான் இன்னொரு ரிப்பீட் பண்றேன். இப்போ வந்து மோனோபோலி கொடுத்தாங்க. பட்டய சட்டம் 1793ல இந்தியாவுல ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மட்டும் வர்த்தகம் பண்றதுக்கான மோனோபோலி 20 வருஷத்துக்கு. அடுத்த சப்சிக்வெண்ட் சட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மோனோபோலியை கேன்சல் பண்ணிட்டாங்க, தேயிலை தவிர. அடுத்ததா 1853 பட்டய சட்டம். அதுல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்தியன் சிவில் சர்வீசஸ். இப்போ நீங்க படிக்கிறது எல்லாமே சிவில் சர்வீசஸ் தான். ஸ்டேட் சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்க. இது சென்ட்ரலுக்கு படிச்சா அது இந்தியன் சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்தியன் சிவில் சர்வீசஸ் வந்து ஓப்பன் காம்படிஷன் ஆக்கிட்டாங்க. யார் வேணாலும் எழுதலாம். இப்போ இவ்வளோ நாள் யார் எழுதிட்டு இருந்தா?
வெறும் பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ் மட்டும் தான் அது ஆட்சி, அவங்க மட்டும் தான் அத வந்து கேப்பபிள்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஓப்பன் காம்படிஷன். யார் வேணா எழுதலாம். ஸோ இந்தியனும் எழுதலாம், ஆங்கிலேயனும் எழுதலாம், யார் வேணா எழுதலாம். ஆனா இதுல இன்னொரு கேட்ச் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இங்கிலாந்துல தான் போணும். எக்ஸாம் எங்க வச்சாங்க? இங்கிலாந்துல மட்டும் தான் சென்டர். லண்டனுக்கு போனவங்க மட்டும் தான் எழுத முடியும். இங்க இருந்து லண்டனுக்கு போய் எழுதிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் காங்கிரஸ் ஆரம்பிச்ச பின்னாடி இந்தியாலயும் சென்டர் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். 1853ல இந்த ஓப்பன் காம்படிஷன் ஃபார் இந்தியன் சிவில் சர்வீசஸ் கொண்டு வந்தாங்க. 1833ல இன்னொரு முக்கியமான விஷயம், எஜுகேஷனுக்காக ரூ. 1,00,000 குடுத்தாங்க. எஜுகேஷனுக்காக, இந்தியர்களோட எஜுகேஷனுக்காக இந்தியன் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா? கம்பெனி வந்து வருஷம் வருஷம் ரூ. 1,00,000 குடுத்துச்சு. அடுத்ததா 1858 இதான் முக்கியமான ஒரு விஷயம். 1857 பெரும் புரட்சிக்கு அப்புறம் கிரவுனோட ஆட்சி வந்துச்சு. சரிங்களா? இந்திய கம்பெனி ஆட்சி, ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனிட்ட இருந்து கிரவுன் வந்து ஆட்சியை கைப்பற்றி, இதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நீங்க வந்த வேலை, உங்க ட்ரேட மட்டும் பாருங்க. ஆட்சி பண்ற வேலையெல்லாம் யாரு பார்த்துக்கிறாங்க? கிரவுன் நாங்க பார்த்துக்கிறோம். டைரக்ட்டா பார்லிமென்ட்ல இருந்து இனி அடுத்த சட்டங்கள்லாம் வரப்போகுது. இப்ப இதுல இருந்து தான் வந்து இதெல்லாம் தான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்ப நம்ம 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 இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு இருக்கு அப்படின்னா, இதோட ஹிஸ்டரி வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த ஹிஸ்டரி வந்து இதெல்லாம் தான். இங்க இருந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க இருந்து டைரக்ட்டா பிரிட்டிஷ் பார்லிமென்ட் வந்து லா பாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ முதல்ல பிரிட்டிஷ் பார்லிமென்ட் டேக் ஓவர் பண்ண பின்னாடி போட்ட சட்டம் வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1858. இந்த இந்திய அரசாங்க சட்டத்த வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நன்னடத்தை சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குட் கவர்னன்ஸ் கவர்ன்மென்ட் ஆக்ட். ஏன்னா குட் கவர்னன்ஸ் ஆக்ட் இல்ல குட் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஆக்ட் மூலியமா இப்படியும் சொல்லுவாங்க. ஆக்ட் ஃபார் த குட் கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா, குட் கவர்னன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதை சொல்றாங்க அப்படின்னா 1858 சட்டம் தான் சொல்றாங்க. இப்போ அந்த டைம்ல வந்து என்ன நடந்திருக்கும்? ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கும் 1857ல. அந்த புரட்சியின் காரணமா இந்தியர்கள் எல்லாருமே பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிரா வந்து எல்லாருமே இல்ல, இந்தியால 1/4 இந்தியா அதுக்கு எதிரா வந்து சண்டை போட்டாங்க. இப்ப அதுல நெறைய உயிர் சேதங்கள், நெறைய பொருள் சேதங்கள்லாம் ஆனோனே, பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வந்து டைரக்ட்டா இந்தியாவ வந்து நாங்க ரூல் பண்ணோம்னு எடுத்துக்கிட்டாங்க. ரூல் பண்றோம்னு எடுத்தோனே கிரவுன் சொல்றாங்க. ஐ மீன் பிரிட்டிஷ் பார்லிமென்ட்லேருந்து ராணி சொல்றாங்க, "இனிமேல் இந்தியர்கள் உங்க இடத்த வந்து யாருமே வந்து என்க்ரோச் பண்ண மாட்டாங்க. அனெக்ஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் இந்தியா இடத்த விரிவாக்கம் பண்ண மாட்டாங்க." இதெல்லாம் எதுக்கு அப்டின்னா, இனிமேல் இந்தியால அவ்வளோக்கா வார் இருக்காது அப்டின்னு குறிப்பிடுறாங்க. இனிமேல் ஓப்பன் காம்படிஷன். இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல யார் வேணா கலந்துக்கலாம். 1853ல வந்த அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் ஓப்பன் காம்படிஷன் உண்மையாவே அமலுக்கு வரும். அப்டிங்கிற மாரி நெறைய விஷயங்கள். இனிமேல் உங்க ரிலிஜியஸ் விஷயத்துல நாங்க கலந்துக்க மாட்டோம். ஐ மீன் நாங்க உள்ள வந்து அதுலலாம் நாங்க சட்டம் இயற்ற மாட்டோம். இந்தியர்கள் உங்களுக்கான இனி 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 இந்தியாவோட அடுத்த தலையெழுத்து எழுதுறதுக்கான இந்திய லா மேக்கிங்லலாம் உங்களுக்கு பவர் குடுக்குறோம். இந்த மாரி ரொம்ப குட் கவர்னன்ட்டா ஐ மீன் இந்தியாவோட நன்னடத்தைக்காக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இத வந்து குட் கவர்னன்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. குட் கவர்னன்ஸ் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கம்பெனி ரூல். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். கம்பெனி ரூல் ரீப்ளேஸ்டு பை பிரிட்டிஷ் கிரவுன். அடுத்ததா வந்து அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்டின்னா வந்து, பாருங்க இவ்ளோ நாள் இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. சரியா? கவர்னர் ஆஃப் பெங்கால்ல இருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. யாரு ஃபர்ஸ்ட்டு? வாரன் ஹேஸ்டிங் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் என்னன்னு மாத்துறாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்க. லார்ட் வில்லியம் பென்டிக் ஃபர்ஸ்ட். அடுத்ததா அந்த போஸ்ட் என்னன்னு மாத்துறாங்க அப்படின்னா, வைஸ்ராய்ன்னு மாத்துறாங்க. இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யாருன்னு கேட்டா, லார்ட் கேனிங் பிரபு. இவர் தான் வந்து முதல் வைஸ்ராய். இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யாருன்னா லார்ட் கேனிங் பிரபு. அடுத்ததா இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மூலியமா வருது. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இது மூலியமா பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்லிமெண்டரி சிஸ்டம்னா என்னன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு பிரிஞ்சிருக்கு இல்லையா? இத வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம், போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் வந்து லார்ட் கேனிங் பிரபு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 1859ல. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டான பிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ். நெறைய டைம் கேட்டிருக்காங்க. அது என்ன போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துறைய பிரிச்சு குடுக்குறது. சரிங்களா? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இப்ப நம்ம இதுல ஒருத்தருக்கு நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒருத்தங்க, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இதான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இப்ப இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டமும் மொத பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தது கேனிங் பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? அடுத்ததா வந்து 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஸோ இதுல வந்து முதலா இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்தியர்களுக்கு வாய்ப்பு குடுத்தாங்க. இந்தியர்கள் வந்து முதல்ல இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தேர்ந்தெடுத்தாங்க. டைரக்ட்டா தேர்ந்தெடுக்கல. இன்டைரக்ட்டா தேர்ந்தெடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? டைரக்ட்டுக்கும் இன்டைரக்ட்டுக்கும் மக்கள் நேரடியா தலைவன தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா அது டைரக்ட் எலெக்ஷன்.
மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்காம இன்டைரக்டா சரி மக்களோட பிரதிநிதியா ஒருத்தர் இருக்கான்னு பாத்தீங்களா, அவன் தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா அது இன்டைரக்ட் எலெக்ஷன். இதான் லிட்டரலான டெஃபினிஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் முதலியா நடைமுறைக்கு வருது. அடுத்ததா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆக்ட் 1909. இது எல்லாமே சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்குது. அதனால தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்னு பார்க்குறோம். 1909ல போட்ட ஒரு சட்டம். இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஹிஸ்டாரிக்கலா பாயிண்ட் இன்னும் நெறைய இருக்கு. இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் 1909ல கொண்டு வந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் இல்ல மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய கவுன்சில் சட்டம் 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் தான் முதல்ல இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் தனி தொகுதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வருவாங்க. செப்பரேட் எலக்ட்ரேட் அது என்ன செப்பரேட் எலக்ட்ரேட்? செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னா முஸ்லிம்ஸுக்கு மட்டும் செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தாங்க. முதல்ல முஸ்லிம்ஸுக்கு மட்டும் செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில யார் வேணா போட்டியிடலாம். மக்கள் யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவான். இதான் இருந்துச்சு. இதே செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதி இருக்கு. அந்த தொகுதியில யார் வேணாலும் நிக்க முடியாது. யார் நிக்க முடியும்? முஸ்லீம் மட்டும்தான் நிக்க முடியும். முஸ்லீம் மட்டும்தான் நிக்க முடியும். முஸ்லீம் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அதுதான் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட். இப்ப இதே தொகுதியில முஸ்லீம் மட்டும்தான் நிக்க முடியும். ஆனா யார் வேணாலும் ஓட்டு போடலாம். அது ஜாயிண்ட் எலக்ட்ரேட். அது பேர் வந்து ஜாயிண்ட் எலக்ட்ரேட். மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ல என்ன கொடுத்தாங்க? செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் எலக்ட்ரேட் கிடையாது. செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அப்ப முதல்ல செப்பரேட் எலக்ட்ரேட் இந்த தனி தொகுதி அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முஸ்லீமுக்கு கொடுத்துருக்காங்க. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் லார்ட் மின்டோ என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கம்யூனல் ஃபாதர்னு சொல்லுவாங்க. இந்த பிரிவினைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லார்ட் மின்டோ வந்து சொல்லுவாங்க. கம்யூனலிசம் வந்து லீகலைஸ் பண்றாங்க. கம்யூனலிசம் ஒரு மதம் சார்ந்த அந்த பிரிவினையை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காரு லார்ட் மின்டோ அப்படிங்கிறவர். ஸோ அதனால வந்து ஒரு ஹிஸ்டரியில வந்து ரொம்பவே வந்து கர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ முதல்ல வைஸ்ராய் கவுன்சில்ல என்டர் ஆகிற முதல் இந்தியர் சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. இவர் தான் முதல்ல வைஸ்ராய் கவுன்சில்ல என்டர் ஆகிற முதல் இந்தியர். அடுத்ததா வந்து 1919 மான்டாகி கெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 சொல்லுவாங்க. ஏன் மான்டாகினா மான்டாகி செக்ரட்டரியா இருந்தாரு, கெம்ஸ்ஃபோர்ட் கவர்னர் ஜெனரலா இருந்தார். இவங்க 2 பேர் மூலியமா கொண்டு வந்த இன்னொரு சட்டம் 1919. இதுவும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்பதான் வந்து இந்த டயார்கி ஆர் டியூவல் சிஸ்டம் ஆஃப் த கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட். இதெல்லாம் பாலிடிக் தேவையான சப்ஜெக்ட். அது என்ன டயார்கி? இரட்டையாட்சி. டயார்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டியூவல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரட்டையாட்சி. இரட்டையாட்சி. ஸோ டயார்கி டியூவல் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, சப்ஜெக்டை பிரித்து கொடுக்குறது. சரிங்களா? சில சப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வேணும். அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை, ப்ரொவின்ஷியல் இருந்துச்சு. இப்போ ப்ரொவின்ஷியல் மட்டும் அதில் வந்து லா பாஸ் பண்ணலாம். அதான் வந்து ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட். சில சப்ஜெக்ட் இருந்துச்சு அதில் சென்டர் பாஸ் பண்ணலாம். அதான் வந்து டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க இல்லையா? இதுதான் டியூவல் சிஸ்டம். இதுக்கு பேர் தான் டியூவல் சிஸ்டம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லோக்சபா ராஜ்யசபான்னு பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு ரெண்டு ஹவுஸ் பிரிக்கிறாங்க. அது பேர் பை கேமரலிசம். அது பேர் பை கேமரலிசம். சப்ஜெக்டை பிரிக்கிறது ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். லா அண்ட் ஆர்டர்லாம் ப்ரொவின்ஷியல். இதில் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். இந்த மாதிரி பிரிக்கிறது வந்து டியூவல் கவர்மெண்ட். அப்போ எது கொண்டு வந்திருக்காங்க? டயார்கி ஆர் டியூவல் கவர்மெண்ட் முதல் எங்க வந்திருக்கு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1919 அப்போ வந்திருக்கு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட் வந்து அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த ஆக்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 40% ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய 40% ப்ரொவிஷன்ஸ் எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் எடுத்திருக்காங்க. 40% அங்கிருந்து தூக்கி வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ல நிறைய இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பாலிட்டியில் முக்கியமாக தேவையானது வந்து ஃபெடரல், ப்ரொவின்ஷியல், கன்கரண்ட் அப்படிங்கிற 3 லிஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபெடரல் அப்படிங்கிறது சென்ட்ரல் லிஸ்ட், அவ்வளோதான். மத்திய லிஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ ஷெட்யூல் 7ல் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ மத்திய லிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இதில் லா போட முடியும், லா மேக் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது? டிஃபென்ஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, இன்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், இது எல்லாமே சென்ட்ரல் மட்டும்தான் லா பாஸ் பண்ண முடியும். இன்னொன்று ப்ரொவின்ஷியல் லிஸ்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்டேட் லிஸ்ட். ஸோ லா அண்ட் ஆர்டர், லேண்டு, போலீஸு, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட், இதெல்லாம் ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்டில் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். சில விஷயங்கள் இருக்குது 2 பேருமே பாஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பொட்டென்ஷியல், அவங்களும் லா வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், சட்டம் வேணும்னா ஏற்றுக்கலாம். அதே மாதிரி மத்திய அமைச்சகமும் வேணும்னா ஏற்றுக்கலாம். அதுதான் வந்து கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ இந்த 3 லிஸ்ட்டை வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க.
நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம ஷெட்யூல் 7 வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஷெட்யூல் 7ல இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இது எங்கருந்து காப்பி அடிச்சிருக்கோம்? ஐ மீன் எங்கருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935ல தான் எடுத்திருக்கோம். சோர்சஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு டயர்கி ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மாரி புரோவின்ஷியல் லிஸ்ட், டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட் அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதான் டயர்கி எல்லாம் அபாலிஷ் அதான் இப்ப இந்த மாரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா? அதனால அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து ஆகஸ்ட் ஆஃபர் 1940. ஸோ ஆகஸ்ட் ஆஃபர் 1940ல என்ன சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் ஆஃபர் குடுக்குறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்களுக்கு வந்து ஆஃபர் குடுக்குறாங்க. இனிமேல் இந்தியர்கள் நீங்க வந்து சுதந்திரம் கேட்கலாம். இனிமேல் இந்தியர்கள் நீங்க வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சட்டம் இயற்றுவதில நீங்க வாய்ப்பு கேட்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது இதெல்லாம் தேச துரோகம், சட்டவிரோதம் இந்த மாரி கேஸ்ல வந்து உங்கள வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. இனிமேல் உங்களுக்கே அது உரிமை தான். நீங்க வந்து உங்க சுதந்திரத்த வந்து சத்தம் போட்டு கேட்கலாம். புரொட்டஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிற ஒரு ஆஃபர் குடுக்குறாங்க. அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர் 1940. ஹிஸ்டரியில வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆஃபர். ஆகஸ்ட் ஆஃபர் 1940க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க வந்து அ ஆங்கிலேயர்கள வெளிய போ சொல்றது அது ஒரு தேச துரோகம். ஐ மீன் தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்காது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான். அவங்களலாம் ட்ரைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள கேஸ் போட்டு உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. செடிஷன் போட்டு உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. 1940க்கு அப்புறம் அந்த மாரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆகஸ்ட் ஆஃபரே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் கிரிப்ஸ் ப்ரொபோசல் 1942ல கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறதுக்காக இந்தியர்கள கூப்பிட்டாங்க. இந்தியர்கள் நீங்க எல்லாரும் உங்களுக்கான அரசியலமைப்பை ஏற்றிக்கோங்க. மேக்ஸிமம் இந்தியர்கள வச்சு அந்த அரசியலமைப்பை எழுதிக்கோங்க. அப்ப காந்தி சொன்னாரு, மேக்ஸிமம் இந்தியர்கள் கிடையாது. ஒன்லி இந்தியன்ஸ். வெறும் இந்தியர்கள வச்சு தான் நாங்க எழுதுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு யாரும் ஒத்து வரல. கிரிப்ஸ் ப்ரொபோசல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஆர் ஃபார்முலா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரி அவங்களோட ஒரு ஃபார்முலா இதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் வேவல் பிளான் 1945 அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து இந்த கேபினட் மிஷன் பிளான் 1946 இதுல தான் வந்து ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டாங்க, சரி நீங்க கேட்ட மாரி ஒரு கூட்டத்த வச்சு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதிக்கோங்க. அந்த கூட்டம் முழுக்க முழுக்க இந்தியர்களா இருந்தாலும் சரி. அப்போ ஒன்லி இந்தியன்ஸ வச்சு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1946ல சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த புத்தகம் தான் இப்ப அது கான்ஸ்டிடியூஷனா வந்திருக்கு. அந்த புத்தகத்த பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அடுத்ததா வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947ல இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் குடுக்குற அந்த சட்டம். அது மூலியமா வந்து இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் குடுக்குறோம். லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருப்பாரு. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பாகிஸ்தான் இது இந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்ல 2 ஸ்டேட் பிரிச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 2 ஸ்டேட் கான்செப்ட் வந்து வெளிப்படையா தான் இருக்கும். எந்த சட்டத்திலயும் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ல பாகிஸ்தான்ங்கிற ஒரு நாடும், இந்தியாங்கிற ஒரு நாடும் இந்த சட்டத்திலே இந்த புரோவிஷன்ஸ்லயே குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த மாரி 2ஆ பிரிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மீதி இருக்கக்கூடிய இதர நாடுகள், நீங்க 2ல எதுல வேணாலும் சேர்ந்துக்கலாம். இல்ல நீங்க தனியா இருக்கணும் அப்படின்னாலும் தனியா இருந்துக்கோங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா லார்ட் மவுண்ட் பேட்டன் இருப்பாரு. பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா முகமது அலி ஜின்னா இருப்பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருந்த மவுண்ட் பேட்டன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆனவுனே அத வந்து ராஜாஜிக்கு குடுத்துட்டு போயிருவாரு. இப்ப இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் யாரு அப்படின்னா ராஜாஜி. இதெல்லாம் முக்கியமான ஃபேக்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் இந்தியா, இண்டிபெண்டன்ட் கவர்னர் ஜெனரல் இந்தியா யாரு அப்படின்னா லார்ட் மவுண்ட் பேட்டன். இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிரும். இவ்வளவுதான் இந்தியாவோட ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் வரலாற்று பின்னணி இவ்வளவுதான். ஒரு ஒரு சட்டம் மூலியமா அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூஷன் கடைசியா இந்திய விடுதலை சட்டம்ல இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப இதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 1947ல இந்தியா வந்து 2ஆ பிரியுது. என்ன 2ஆ பிரியுது? இந்தியா, பாகிஸ்தான்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுது. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி ஃபேக்சுவலான டேட்டாஸ்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 26, 1949 இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட் அன்னைக்கு தான் வந்து கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிக்கப்பட்டுருச்சு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதி முடிச்சுட்டாங்க. நவம்பர் 26, 1949ல ஃபுல்லா இந்தியால அரசியலமைப்பு எழுதி முடிச்சு எல்லார்ட்டயும் சைன் வாங்கி கரெக்ட்டா அந்த புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அது அமலுக்கு வரல. அமலுக்கு வரக்கு ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஜான்வரி 26, 1950 அன்னைக்கு அமலுக்கு வருது. இந்த டேட்ட வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அதுக்கு முன்னாடி வந்து ஜான்வரி 26 அதே நாள் 1930 வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. வரலாறுல இதெல்லாம் வரும்.
ஜவஹர்லால் நேரு ஏன் ஜனவரி 26, 1930 அறிவிச்சாரு அப்படிங்கிற காரணம்லாம் வரும். அந்த காரணம் அந்த டேட்ட மார்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக 2 மாசம் வெயிட் பண்ணி ஜனவரி 26, 1950ல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன அமலுக்கு வந்து இந்தியாவ வந்து குடியரசு நாடா வந்து அறிவிப்பாங்க. ரிப்பப்ளிக் கண்ட்ரியா வந்து இந்தியா வந்து அறிவிப்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்ஸ். நவம்பர் 26, 1949 இத நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எழுதி முடிச்சாச்சு. ஆனா அமலுக்கு வந்தது ஜனவரி 26, 1950. இது ஏன் அமலுக்கு வந்துச்சு? ஏன்னா ஜவஹர்லால் நேரு ஆல்ரெடி ஜனவரி 26, 1930 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸா அறிவிச்சிருப்பாரு. அந்த நாள மார்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி அமலுக்கு வந்துச்சு. அமலுக்கு வந்த நாள்ல இருந்து இந்தியா வந்து ரிப்பப்ளிக் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து குடியரசு நாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ குடியரசு ரிப்பப்ளிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? குடியரசு அப்படிங்கிறது என்ன? பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னா என்ன? டெமோக்ரஸிக்கும் ரிப்பப்ளிக்கும் என்ன வித்தியாசம்? சாவர்னிட்டினா என்ன? எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ இந்தியன் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். யூஎஸ்க்கு பிரசிடென்டல் டெமோக்ரஸினா இந்தியாவுக்கு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி. அதே மாதிரி பார்லிமெண்ட் வந்து இந்தியாவோட பார்லிமெண்ட் 2ஆ பிரிஞ்சிருக்கு. மேல் சபை, கீழ் சபை, லோக்சபா, ராஜ்யசபான்னு 2ஆ பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்டும் இருக்கு. சரிங்களா? இந்தியாவோட லோக்கல் கவர்மெண்ட் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எழுதும்போதே இருந்துச்சு. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடல. வெளிப்படையா எந்த விதமான சரத்துலையும் குறிப்பிடாம விட்டுட்டாங்க. அதனால இதை யாரும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் 1973ல 72, 73வது அமெண்ட்மெண்ட்ல வெளிப்படையா கொண்டு வந்துட்டாங்க. அந்த 72, 73வது சட்ட திருத்தம்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட வரலாற்று பின்னணிகள். சரிங்களா? அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1946ல வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கேபினட் மிஷன் பிளான்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த எழுத ஆரம்பிக்கும் போது அங்க யாரெல்லாம் எழுதுனாங்க? அப்ப இருந்த கவர்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த ஸ்லைட்ல வந்து குறிப்பிட்டிருக்கு. இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம்.